அழகான ஒரு காட்டில் பல்வேறு மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்தக் காட்டில் ஒரு சிங்கம் மற்றும் ஒரு நரி வாழ்ந்து வந்தன. சிங்கம் மிகவும் வலிமையானவனாகவும் காடின் அரசனாகவும் இருந்தது. ஆனால் சிங்கம் அடிக்கடி முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பது வழக்கம். நரி மிகவும் புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது. ஒருநாள் சிங்கம் மிகவும் பசியாக இருந்தது. அது ஒரு வேட்டைக்கு புறப்பட்டு காடின் பல இடங்களில் திரிந்து வெறுமனே திரும்பியது. அது மிகவும் சோர்வாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் இருந்தது. அப்போது அது நரியை பார்த்து, "நரி, நான் இன்றும் ஒரு வேட்டை பிடிக்கவில்லை. எனக்கு உணவாக ஏதாவது கிடைக்குமா?" என்று கேட்டது. நரி சிரித்தபடி, "சிங்கமே, நீ எப்போது முட்டாள்தனமாகவே இருப்பாய். ஆனால் நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்" என்றது. சிங்கம் நரியின் வார்த்தைகளை நம்பி, "சரி, நான் உன் உதவியை ஏற்கிறேன். என்ன செய்ய வேண்டும்?" என்றது. நரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை யோசித்தது. அது சிங்கத்திடம், "சிங்கமே, உன்னுடைய முதன்மையான வேட்டை முறையை மாற்ற வேண்டும். நீ அடிக்கடி தானாகவே வேட்டையாடுவதால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாய். நான் உனக்கு ஒரு யோசனை கொடுக்கிறேன்" என்றது. சிங்கம் ஆச்சரியமாக, "நரி, என்னுடைய வேட்டை முறையை மாற்றுவதால் என்ன பலன் கிடைக்கும்?" என்று கேட்டது. நரி சிரித்தபடி, "நான் உனக்கு ஒரு சிறிய தந்திரத்தைச் சொல்வேன். நீ எனக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் ஒரு காட்டுக்குள் உள்ள சிறிய குழியில் சில மிருகங்களை சிக்க வைத்துக் கொடுப்பேன். நீ அங்கு சென்று வேட்டையாட வேண்டும்" என்றது. சிங்கம் நரியின் யோசனைக்கு உடன்பட்டது. நரி தனது தந்திரத்தை முறையாகச் செயல்படுத்தியது. அது சில சிறிய மிருகங்களை குழியில் நுழைய வைத்து சிங்கத்தை அங்கு அழைத்துச் சென்றது. சிங்கம் மிகவும் எளிதாக அந்த மிருகங்களை பிடித்து பசித்திருந்த பசியை தீர்த்தது. அதன் பிறகு சிங்கம் நரியை பார்த்து, "நன்றி, நரியே. நீ மிகவும் புத்திசாலி. உன் உதவியால் நான் இன்றைய நாள் பசியைத் தீர்த்தேன். இனிமேல் உன் வார்த்தையை நம்பி முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க மாட்டேன்" என்றது. நரி சிரித்தபடி, "சிங்கமே, நான் உனக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறேன். எப்போதும் உன் பக்கத்தில் இருந்தால் நீ முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டியதில்லை. நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும்" என்றது.